Welcome back students. Class 5, Unit 5, Continuation video, Formative Assessment B. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த Formative Assessment B நீங்களாகவே எழுத ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எழுதி முடிச்சிட்ட பிறகு உங்கள் ஆன்சர்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். Read the poem and answer the questions கொடுத்துருக்காங்க. The sun shines warmly on the ground. Bees buzz busily all around. Children play happily in the park. Fireflies glow brightly after dark. சன் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, அதாவது வெயில் அதிகமாக இருக்குது. பீஸ் தேனீக்கள் வந்து ரொம்ப பிஸியாக பஸ் பண்ணிகிட்டு இருக்கு. பஸ்ஸிங்னா ரீங்காரம் பண்ணுது, ரீங்காரம் பண்ணிவிட்டு இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்குது. குழந்தைகள்லாம் வந்து பார்க்கில் விளையாடிட்டு இருக்காங்க. அது டார்க் இருட்டின உடனே மின்மினி பூச்சிகள்லாம் அவங்கள சுற்றி பறக்குது. மின்மினி பூச்சிகள்னால் அந்த ஃபயர்ஃப்ளைஸ். இந்த போயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் ரைட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். இந்த போயமில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நம்ம எழுதணும். கிரவுண்ட், அரவுண்ட், பார்க், டார்க். நெக்ஸ்ட் செகண்ட், ரைட் த சிங்குலர் வேர்ட்ஸ் ஃபார் த கிவன் வேர்ட்ஸ். ப்ளூரல் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதற்குரிய சிங்குலர் வேர்ட்ஸ் எழுதணும். சில்ட்ரன், சைல்ட், பீஸ், பீ, ஃப்ளைஸ், ஃப்ளை. ஆக்சுவலாக பார்க்ஸ்ன்னு கொடுத்துருக்கணும், அவங்க பார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்ஸ், பார்க். நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். வென் டு த fireflies grow brightly? Fireflies glow brightly after dark. Next, where do the children play? Children play in the park. Next, how do the bees buzz all around? Bees buzz busily all around. Next, 4, write any 3 things, persons you see in the picture. நம்ம ஏதாவது 3 பர்சனோ இல்லைனா வந்து பொருட்களோட பேரும் நம்ம எழுதணும். சில்ட்ரன், ட்ரீ, swing. Next second, read the poem and answer the questions. I go to school each day. நான் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகிறேன். லேர்னிங் நியூ திங்ஸ் இன் அ ஹாப்பி வே. நான் புதுமைகளை சந்தோஷமாக கற்றுக்கிறேன். மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் ஸோ டியர். என் நண்பர்களும் ஆசிரியர்களும் என்னோட நண்பாக இருக்கிறாங்க. We laugh and play without fear. நாங்கள் சந்தோஷமாக சிரிப்போம், பயமில்லாமல் விளையாடுவோம். We read, write and have some fun. நாங்கள் எழுதுவோம், படிப்போம், சந்தோஷமாக இருப்போம். School is where learning is just begun. ஸ்கூலில் தான் லேர்னிங் வந்து அப்போ தான் நாங்கள் கற்றுக்குறோம். I grow with knowledge every day. நான் வந்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய அறிவை வளர்த்துக்கிறேன். அண்ட் மேக் ஃப்யூச்சர் பிரைட்டர் எவ்ரி வே. என்னுடைய எதிர்காலத்தை நான் பிரைட்டராக ஸ்கூல் மூலயமா மாற்றிக்கிறேன். இது வந்து ஸ்கூல் பற்றின ஒரு போயம். இதை நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம கீழே கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். Now first question, pick and write the rhyming words from the poem. Day, way. Dear, fear. Fun, begun. Day, way. Next, write the correct opposite from the poem. Sad, happy, dull, bright. Next, third, answer the following questions. Next, answer the following. What do children do at school? Children read, write, laugh, play and learn new things at school. Next, B, how do they learn new things? They learn new things in a happy way. Next, fourth question, write any 3 sentences about the picture. அவங்க கொடுத்துருக்கிற பிக்சர் வச்சு நம்ம 3 sentences எழுதணும். A classroom with a teacher and students. அது classroom picture, அதில் டீச்சரும் இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. Students are seated. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உக்காந்துட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிஸி இன் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். அவங்க பாடம் சார்ந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. Next 3, read the poem and answer the questions.
chairs and tables all in a row. My classroom where I love to go. எனக்கு கிளாஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் சேர்ஸும் டேபிள்ஸும் வரிசையாக இருக்கும். புக்ஸ் அண்ட் பென்சில்ஸ் ரெடி டு ஷேர். வி ஆல் ஹாவ் லவ் அண்ட் கேர் ஃபார் ஈச் அதர். நாங்கள் புக்ஸும் பென்சில்ஸும் ஷேர் பண்ணிப்போம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் அன்பாக பாசமாக இருப்போம். அவர் டீச்சர் இஸ் ஸோ கைண்ட் அண்ட் லவ்விங். ஷீ டீச்சர்ஸ் அஸ் அபவுட் கேரிங் அண்ட் ஷேரிங். என்னுடைய டீச்சரும் ரொம்ப கைண்டாக பாசமாக இருப்பாங்க. அவங்க எங்களுக்கு எப்படி கேரிங்காக இருக்கணும்னு டீச் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுறது பற்றியும் டீச் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் அஸ் ஹாப்பி அண்ட் டியர். டுகெதர் வி லேர்ன் இயர் ஆஃப்டர் இயர். எங்களை சுற்றி ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறதால நாங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம். டுகெதர் நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு வருஷத்தையும் கடந்து வரோம். 3rd ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் 4th ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் 5th ஸ்டாண்டர்ட். இதுதான் இந்த போயமோட மீனிங். இந்த போயம் படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். ரைட் த ரைமிங் பேர் ஃப்ரம் த போயம். ரோ, கோ. ஷேர், கேர். லவ்விங், ஷேரிங். இயர், டியர். Next, answer the following questions. Who teaches them caring and sharing? Teacher teaches them caring and sharing. அதாவது கேரிங் அண்ட் ஷேரிங் பற்றி யார் சொல்லி கொடுக்கறது? டீச்சர் தான் சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், வாட் டூ தே ஷேர்? அவங்க என்னென்ன ஷேர் பண்ணிக்கிறாங்க? புக்ஸ் அண்ட் பென்சில்ஸ் தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ வி ஷுட் ரைட் தே ஷேர் புக்ஸ் அண்ட் பென்சில்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், what do we find in a row in the classroom? We find chairs and tables in a row. Next question, write a suitable title for the poem. My classroom. Next question, write 2 adjectives from the poem. Adjectives are the describing words. இங்க பார்த்தீங்கன்னா டீச்சரை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட்ஸ் kind, loving. So we can write kind and loving. Next, write any 3 sentences about the picture. அவங்க கொடுத்துருக்கிற பிக்சர் வச்சு நம்ம 3 sentences எழுதணும். A teacher is standing near a blackboard. Students are sitting at desks. There is a drawing of the earth on the blackboard. Next, read the poem and answer the questions. The tall tree stands proudly in the sun. Its leaves dance gently one by one. அந்த உயரமான மரம் பெருமையாக வெயிலில் நின்றுட்டு இருக்கு. இட்ஸ் லீவ்ஸ் டான்ஸ் ஜென்ட்லி ஒன் பை ஒன்னா, அதனுடைய இலைகள் ஒன்று ஒன்றா அழகாக நடனமாடுது. பேர்ட்ஸ் சிங் ஸ்வீட்லி ஆன் எவ்ரி சைடு. பறவைகள் இனிமையாக எல்லா பக்கங்களிலிருந்தும் பாடுது. ஸ்குரில்ஸ் கிளைம்ப் குயிக்லி தென் ட்ரை டு ஹைட். அணில் வேகமாக கிளைம் பண்ணுது, ஏறுது, அதுக்கப்புறமா ஒளிஞ்சிக்க ட்ரை பண்ணுது. த பிரான்ச்சஸ் மூவ் சாஃப்ட்லி இன் த ப்ரீஸ். அதனுடைய கிளைகள் அந்த காற்றில் நல்லா மென்மையாக அசையுது. த ட்ரீ கிவ்ஸ் ஷேட் கைண்ட்லி டு எவ்ரி ஒன். இந்த மரம் அனைவருக்கும் நிழலை கொடுக்குது. இது ட்ரீ பற்றின ஒரு போயம். அந்த போயமை படித்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம கீழே கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். Who gets shade from the tree? யாருக்கு மரத்திலிருந்து நிழல் கிடைக்கிறதுனா எல்லோருக்கும் மரம் நிழல் கொடுக்கிறது. ஸோ ட்ரீ கிவ்ஸ் ஷேட் டு எவ்ரி ஒன். நெக்ஸ்ட், வாட் டு ஸ்குரில்ஸ் ட்ரை டு டூ ஆஃப்டர் கிளைம்பிங்? கிளைம் பண்ண பிறகு ஸ்குரில்ஸ் என்ன பண்ண ட்ரை பண்ணுது? ஸ்குரில்ஸ் ட்ரை டு ஹைட் ஆஃப்டர் கிளைம்பிங். நெக்ஸ்ட், ஹவு டு த பிரான்ச்சஸ் மூவ்? கிளைகள் எப்படி மூவ் பண்ணுது? த பிரான்ச்சஸ் மூவ் சாஃப்ட்லி இன் த ப்ரீஸ். லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி லைனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ரைட் த ரைமிங் பேர் ஃப்ரம் த போயம். சன், ஒன். சைட், ஹைட். நெக்ஸ்ட், ரைட் த ஆப்போசிட்ஸ் ஃபார் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். சிட்ஸ், stands. Slowly, fastly. Cruelly, kindly.
gets, gives. Next, write any 4 sentences about the picture. The tall tree stands proudly. Tree gives shade to all. Many birds and animals live in it. The trunk is thick and strong. Thank you, students.